ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பணியார கடாய் வச்சு ஒரு சூப்பரான நல்ல பஃபியான நல்ல சாஃப்டான ஒரு லாவா கேக் செய்யலாம். ஸோ இந்த லாவா கேக்கு உள்ள சாக்லேட் வந்து உள்ளே வச்சு நம்ம லாவா கேக் செஞ்சுருக்கோம். சூப்பரான அருமையான இந்த லாவா கேக் வந்து பணியார கடாயில் செஞ்சுருக்க. அவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை. நம்ம பணியாரம் சுடுற கடாயிலேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஃபியாகவும் இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது வந்து ஸ்நாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். பணியார கடாயில் ரொம்ப நேரம் கூட வேகாது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு ஊற்றி எடுத்துடலாம் இந்த கேக்கு. அந்தளவுக்கு சாஃப்டாகவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த கேக் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான இந்த பஃபியான சூப்பரான லாவா பணியார கடாய் கேக் வாங்க செய்யலாம். சாக்லேட் லாவா கேக் வந்து நம்ம இன்றைக்கி பணியாரம் பேனில் செய்ய போகிறோம். ஸோ பணியாரம் செய்கிற பேனில் நம்ம இந்த கேக் செய்யலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருட்கள் என்னென்னா 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மைதா மாவு எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பால், 50 ml ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயிலு, ஸ்மெல்லஸ் எந்த ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு கார்டு எடுத்துருக்கேன். ஸோ எசன்ஸ் வந்து வெனிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போடலாம். ஸோ மெல்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நமக்கு வந்து பட்டர் கொஞ்சோண்டு மெல்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரு, நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு சாக்லேட் பீஸ் வந்து நமக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. இது வந்து டார்க் சாக்லேட்டு. ஸோ நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இனிப்புக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே சாக்லேட் வைக்கிறதுனால மேலே உள்ள கேக்கு ரொம்ப இனிப்பாக இருந்து உள்ளே சாக்லேட்டை இனிப்பாக இருந்துச்சுன்னா அந்த இது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கேக் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ சுகர் வந்து ஒரு 50 ml எடுத்திருக்கேன், 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் சுகரு. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ இதோட 100 ml பால், 100 ml கப்பு, 50 ml எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில், 50 கிராம் கார்டு, பட்டர். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, கொக்கோ பவுடர் 1 ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா ஒரு 2-3 பிஞ்சு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு, கொஞ்சோண்டு சால்ட்டு, அது ஒரு 2-3 பிஞ்ச் இருந்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இதில் ஸ்ட்ரிம் பண்ணி அதை ஜலிச்சிக்கலாம். இந்த ஜலிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இதில் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்மூத்தாக ஒரே டைரெக்ஷனில் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். பணியாரம் பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு
அது உள்ள கொஞ்சம் பட்டர் தேய்ச்சி விட்டுலாம். பேன் நல்லா சூடு வந்த பிறகு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸிங்க நம்ம பணியாரம் ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கிங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த சாக்லேட் பீசஸை உள்ளே வச்சு விட்டுறலாம். நல்லா அதான் இதுக்கு மேலே நீங்கள் கேக் மிக்ஸிங்கை போடணுன்னு அவசியம் இல்லை. நான் சும்மா லைட்டாக அதை கவர் பண்ணுறதுக்காக போடுறேன், வெளியே தெரிகிற சாக்லேட்டு. ஏன்னா அதுவே கேக் வந்து உப்பி வரும்போது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு மூடி விட்டுடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி விட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே, அடுப்பு சிம்லேயே இருக்கணும், ஓவர் ஃப்ளேம் வச்சிடக்கூடாது. 5 நிமிஷம் வேக வைத்த பிறகு நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடும். இடையில உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கேக் வெந்துருச்சான்னா நீங்கள் வந்து டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். வெந்துச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஸோ நம்ம கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பரான நம்ம பணியாரம் கடாயில் கேக் செஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஃபியாகவும் இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரே உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.